அண்ணா பில். அங்க கொடுப்பா. மேம் பில். உன்கிட்ட குடிச்சு டீ குடுக்க கூட காசு இல்லையாடா? எனக்கு வேலை மட்டும் கிடைக்கட்டும்டி, அப்புறம் உனக்கு எப்படி செலவு பண்றேன்னு பாரு. பகல் கனவெல்லாம் பலிக்காதான். போடி. எல்லாம் என் நேரம். நீயே பே பண்ணிரு. ரீசார்ஜ் எனக்கு நீ தாண்டி பண்ணும். எனக்காக நீ சம்பாதிக்கலனாலும் உன்னை பாத்துக்கிறதுக்காக நீ சம்பாதிக்கணும்லடா. எக்ஸாம் எழுதி இருக்கண்டி, கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன். இவன் நமக்கு செட் ஆக மாட்டான். வந்துட்டியா? எங்க வீட்ல அலைன்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கடா. நீ எப்படி வேண்டான்னு தான் சொல்லியிருப்ப. அதான் இல்ல. வேற என்ன சொன்ன? வேலை விட்டு இல்லாத பையனை லவ் பண்றேன், அவனதான் கல்யாணமும் பண்ண போறேன்னு சொல்றதா? இல்ல எழுதுறேன்னு சுத்திட்டு இருக்கிய ஒரு உதவாத எக்ஸாம், அதுல பாஸ் ஆவான்னு என்ன நம்ப சொல்றியா? என்னால என் வாழ்க்கையெல்லாம் தொலைக்க முடியாது. நான் வர்றேன். ஏய் ஒரு நிமிஷம். கவர்மெண்ட் எக்ஸாம்ல பாஸ் ஆகி இன்டர்வியூ செலக்ட் ஆகி மாசம் 90,000 சம்பளம்டி. சூப்பரா. இப்போ நான் எங்க வீட்ல பார்த்தவனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி உங்ககிட்ட எதையுமே எதிர்பார்க்காம லவ் பண்ணனா உங்ககிட்ட எதிர்பார்த்தது அதே அளவு லவ் தான். ஆனா நீ என்கிட்ட எதிர்பார்த்தது வேற இல்ல. இப்போ நீ இதை எதிர்பார்த்திருக்க மாட்டல. போன கொர்ரி முதல்ல என்ன கேட்காம எதுக்கு இன்ஸ்டால இந்த ட்ரெஸ்ல போஸ்ட் போட்ட? உன்கிட்ட கேட்டுட்டு தாண்டா அந்த ட்ரெஸ்ல போஸ்ட் போட்டேன். அது வேற போட்டோடி, இது வேற. இதுக்கு மேல என்கிட்ட கேட்காம நீ போஸ்ட் போட்டா உன்னை விட்டுட்டு போயிடுவோம், பாத்துக்கோ. ஏறு போலாம். என்னடி லோ நெக் வெச்சுல ட்ரெஸ் போட்டிருக்க? இனிமேல் இந்த மாதிரி ட்ரெஸ்ல போடாத. கொடு. உன்னோட எல்லா பாஸ்போர்ட் என்கிட்ட இருக்கு. இனிமேல் நீ என்னை ஏமாத்தவே முடியாது. நான் ஏன் சப்ளிஷ் உன்னை ஏமாத்த போறேன்? இல்ல பேபி, சொன்ன நீ எனக்கு செட் ஆக மாட்டேடி, என்னை விட்டுரு. ஏன் சப்ளிஷ் என்னாச்சு? உன்னை பசங்கிட்ட பேசாதன்னு என்ன மாதிரி பேசுற? நான் நீ சொன்ன அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட பேசுறது இல்ல. ஆனா அவங்களே பேசும்போது நான் என்ன பண்றது? நீ எதுக்கு ரிப்ளை பண்ற? அப்ப நான் சொன்னது நீ மதிக்கலன்னு தானே அர்த்தம். ஏன்டா என்ன இப்படி கஷ்டப்படுத்துற? ஆமா, அப்படியே படுத்துறாங்க. இந்த மாதிரி பொண்ணுங்களோட லவ் எல்லாம் உண்மையா இருக்கும். அந்த உண்மையான லவ் வேல்யூ பண்ணாத பசங்க எல்லாம் கேவலத்துக்கு சமம். எங்க வீட்ல நம்ம லவ்வுக்கு ஒத்துக்கலடா. எனக்கும் என்ன பண்றதுனே தெரியல. சத்யா, நீ பேசாம வேற கல்யாணம் பண்ணிக்கடி. எனக்காக நீ கஷ்டப்பட வேணாம். நீ கஷ்டப்பட்டா என்னால தாங்கவே முடியாது. நான் இனிமே உன் கூட இருக்க மாட்டேன்டா, பாத்துரு. யார்கிட்டே கோவப்படாதடா. வெளியே சுத்தாம டைமுக்கு சாப்பிடு. அப்பா அம்மா கூட எல்லாம் சண்டை போடாத. தீராத துயரத்தில் நானும் காற்றோடன் கலந்தாய் நீயும் நீங்காத நினைவொளியாய். நீயும் என்ன நினைச்சு கவலைப்படாத, ஹாப்பியா இரு. நான் இல்லாதப்போ என்ன நினைச்சு அழாதடி. கூட உயிரை உன் கரம் பிடிப்பேன, உன் கால் தடம் நான் தொடர்வேன. அன்பே அன்பே. மா, என்னாச்சுமா? ஏன் அழுகுற? ஒன்னும் இல்லைங்க. கண்ணால கதை பேச நீயும். அப்பா அம்மா, நீங்க எப்படிங்க? இந்த தம்பி தாம்மா. எங்க மாப்பிள்ளதாம்மா. எதுக்குடா இங்க வந்த? ஒழுங்கு மரியாதை வெளியே போயிரு. ஏங்க, உங்க பொண்ணு சாப்பிடாம தூங்காம உங்களை பத்தி நினைச்சு அழுதுட்டு இருக்கா. நான் அவளை நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணேன். இப்போ அவ அப்படி இருக்கிறது என்னால பார்க்க முடியல. நான் உங்க காலில் விழுந்து கேட்கிறேன், ஒரு டைம் அவளை வந்து பாருங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாப்பா. அவங்க அம்மா என்ன சொல்றாளோ. நாங்க வர்றோம்ப்பா. ஆடி வாமா என் தங்க. என் செல்லம். உன்னை நான் எப்பவுமே கஷ்டப்படுத்த மாட்டேன்டி. எனக்கு தெரியும்டா. மா, எனக்கு மட்டும் ப்ரொமோஷன் கிடைச்சுனா உன்னையும் தம்பியும் நான் ஃபாரின் கூட்டிட்டு போயிடுறேன். எதுப்பா ஏரோப்ளைன்ல போவாங்களா? அதுவா? அதான்மா. தம்பி ஏரோப்ளைன்ல வர்றது எங்களுக்கு செட் ஆக மாட்டோம். நான் ஒன்னும் உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்ல, எங்க அம்மாவை மட்டும் தான் கூட்டிட்டு போறேன்னு சொல்ல. டேய், அப்பா இல்லாம எப்படிடா? மா, நம்ம இந்த ஆளால தான் இவ்வளவு கடன் கட்டிட்டு இருக்கோம், மறந்துட்டீங்களா? அப்பா மட்டும் இங்க என்னடா பண்ணுவாரு? இந்த ஆளு இங்கேயே எங்கேயாச்சும் அனாதாசிரமத்தை விட்டுட்டு போயிடலாம். தம்பி ஆஸ்பத்திரி போகணும், வாடா. மா, என்னாச்சுமா? எனக்கு இல்லடா, உங்க அப்பாவுக்கு தான் நெஞ்சு வலியா இருக்காமா. அந்த ஆளுக்கு என்ன ஆனா என்ன, எப்படியோ போட்டு விடுங்க, என்ன கூப்பிடாதீங்க. டேய், உங்க அப்பாவை கடங்காரெல்லாம் மிரட்டிட்டு போறாங்கடா. ஆமா, கடன் வாங்கிட்டு கட்டாம குடிச்சிட்டு சுத்தினா மிரட்டாம கொஞ்சுவாங்க. ஏங்க, கடனை வாங்கி எதுக்குங்க இப்படி குடிச்சிட்டே இருக்கீங்க? ஏய், தப்பா பேசாதடி. அது என் பையன் படிப்புக்காக வாங்கின காசு. அந்த காசுல அந்த கருமத்தை தொடுவுனா உழைச்சு உடம்பெல்லாம் தேஞ்சு போச்சு. உடம்பெல்லாம் ஒரே வலி. அதனாலதான் குடிச்சேன். யோ, உனக்கெல்லாம் என்னால மருந்து வாங்கிட்டு வந்து தர முடியாது. இந்தா, நீயே போய் வாங்கிக்கோ. ஏங்க, நீங்க அவனாலதான் இவ்வளவு கடங்கார ஆயிட்டேன்னு சொல்லிட்டு புரியாம இவ்வளவு கஷ்டப்படுத்துறான். அவன் எங்கம்மா என்ன கஷ்டப்படுத்துறான்? இப்ப கூட பாரு, என் மேல இருக்கிற காசு கொடுத்துட்டு போறான் மருந்து வாங்குறதுக்கு. நில்லையா, எனக்கு பாதி வாழ்க்கையே போச்சு. ஏய், சொன்னா கையில அவசரப்பட்டு பூவும் போட்டு அழைச்சுக்காத. உங்களை அத்தை விடுங்க. மாமா பாவம், ஏன் அடிக்கிறீங்க அவரை? இவர் பத்தி உனக்கு தெரியாதம்மா. இவர் பண்றதெல்லாம் பத்தாதுன்னு உனக்கு ஒரு கொழுந்தனார் ரெடி பண்ண பாக்குற. நீ விடுமா இன்னைக்கு அவளை. ஐயோ மாமா விடுங்க. அப்ப
தேவையில்லாம நீங்க அடி வாங்கிட போறீங்க. ஐயோ ஆமா. அம்மா ஏன் கோவமா இருக்கீங்க? அப்பா எங்க? அதுவும் பொண்டாட்டிகிட்டயே கேளு. ஏன் பொண்டாட்டிக்கிட்டயா? ஆஹா என் மருமக சட்டையெல்லாம் சூப்பரா துவைச்சிருக்கா. ஆஹா எனக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷத்துல இப்பதாம்மா வெள்ளை சட்டை வெள்ளையா பாத்திருக்கேன். இந்த வெள்ளை சட்டி புண்ணாக்கிராம நாட்டு தவிட்டிட்டு வந்தா எப்படி வெள்ளையாக்குறது? யோ அம்மா பாடுற உங்க அப்பா பண்ற திமிர எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துறா. என்னடி எனக்கு டைவர்ஸ் கொடுக்கறது? நானே உனக்கு டைவர்ஸ் கொடுக்குறேன். போ எனக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைமா. ஏய் மேட்ரிமோனியில என் போட்டோவை போடுமா. அப்புறம் பாரு எத்தனை பொண்ணுங்க வர்றாங்கன்னு. போயா அந்த மன்மத சுந்தரனை பார்க்க 5-6 பேர் கீவுல வந்து நிக்கிறாங்க. அம்மா என்னம்மா அது? காலம் போன காலத்துல 2 பேர் சண்டை போட்டுட்டு நாங்க தான் சண்டை போட்டா நீங்க சரி பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க. இந்த வீடு ஒண்ணும் உங்க ஒப்பனதுல நீ இஷ்டத்துக்கு உடைக்கிறதுக்கு. எங்க அப்பா பத்தி பேசினா அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. என்னடி திமிர பேசுற உன்ன? இங்க நம்ம கைக்குள்ள எல்லைய இல்ல இல்ல அரஜானு வைத்துக்கும் அளவில்லா. சாரிமா. நான் தாங்க சாரி கேட்கணும். ஏய் என்னங்க பண்றீங்க? எவட்ட பேசுறீங்க? ஏய் யாரு நீ? என் புருஷன்ட்ட என்னடி வேலை உனக்கு? ஏய் போன குர்ரி. சாவதும் கெட்டவன் வாழ்வதும் நம்ம கையில. டேய் மச்சான் ஒரு ஹெல்ப்டா. என்னடா ஆச்சு? சரி வா. மா அவன் அப்படிப்பட்டவன் இல்லம்மா. ஆனா உங்களுக்கு தெரியாத அவன் வேற ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கான். ஒரே நிமிஷம், நீ அண்ணன் நம்புறியா இல்லையா? நம்புறேனா? நான் சொல்றேன், அவன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். நீ நம்பு. பாருமா அவன் இல்லைன்னா செத்துருவாமா. புருஷ மண்ணாட்டி கூட சண்டை வந்தா சொந்தக்காரங்க கிட்ட சொல்லாம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கு. மச்சான் சொந்தக்காரங்க உள்ள வந்தா 2 பேர்த்தோட சண்டை 2 வீட்டோட சண்டையா மாறும். அப்புறம் 2 ஊரோட சண்டையா மாறிடும்டா. அதே ஃப்ரெண்டு வந்தானா சண்டையே ஆகாது, சண்டையே ஆக விட மாட்டான். ஏய் உனக்கு அவ்வளவு திமிரா? நீ பண்ண தப்பு கூட நான் தான் சாரி கேட்கணுமாடி? எங்க பாருடி, இந்த டைம்ல என்னால சாரி கேட்க முடியாது. உண்மையிலதான் தப்பு, நீ தான் சாரி கேட்கணும். என்னமோ பண்ணி தொலை, நான் கிளம்புறேன். என்ன மெசேஜ் பண்ணிருக்கா? நேர்ல சாரி கேட்க கஷ்டப்பட்டு மெசேஜ் பண்ணிருக்கா போல. அடி அனில் மூக்கி பிளாக் பண்றேன்னு டெக்ஸ்ட் பண்ணிருக்கா. இந்த பொண்ணுங்களுக்கு சாரி கேட்க சொன்னா சாவுக்கு போயிட்டு வரது போல இருக்கும் போல. சாரி கேட்க மாட்டீங்களாளுங்க. சத்யா உண்மையிலதான் நீ தப்பு. என்ன எதுக்கு நீ பிளாக் பண்ணிருக்க? சரிம்மா நம்ம 2 பேர் மேலதான் தப்பு, போதுமா? சரிடி என் மேலதான் தப்பு, ஓகேவா? சத்யா என் மேலதான் தப்பு, சாரி என்ன மன்னிச்சிரு, போதுமா? வா வா வா. ஏய் அதே மாதிரி உடனே சிரிக்கிறீங்க. எமோஷனை ஸ்டாக் வச்சிருப்பீங்களா? இந்த மாதிரி சாரி கேட்காத உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க, டேக் பண்ணுங்க. போலாம் வா. ஏய் எப்படி போறான் பாரு கஸ்மாலம். ஏய் எதுக்குடி கண்டவங்க இப்படி திட்டுற? ஏனே தெரியல, எவனை பார்த்தாலும் கடுப்பா இருக்கு. மவளை என்னை திட்டினால வெறுப்பாயிருவேன். வா. என்னடி ஃப்ரெண்டுன்னு எல்லாம் ஒரு அளவுக்கு தான், ரொம்ப ஓவரா பண்ற. ஓவரா பண்றேனா? சரி முடிச்சுக்கலாம், நான் கிளம்புறேன். சோ ஹலோ ஹலோ. என்னடா? டைம் கேட்க வந்தேன். போடா. இவளெல்லாம் கட்டிக்கு போறவன் செத்தான். ஏங்க கவி பின்னாடி காத்திருக்கான்னு பாரு. பின்னாடி காத்து இல்லடா, டயர் தான் இருக்கு. சோ என்ன சோ? ஏ புறம்போக்கு, இவளை என் ஃப்ரெண்டுன்னு எப்படிதான் வந்து தொலைஞ்சாலோ. மூடிட்டு பைக் எடுறா என் சூ. என்ன சொன்ன? சுண்ணாமன்னு சொல்ல வந்த மச்சான். கவி ஃப்ரெண்ட்ஷிப்ல 2 பேரோட மைண்ட் செட் பர்சனாலிட்டி எல்லாம் ஒத்து போகும். ஆனா உனக்கும் எனக்கும் கொஞ்சம் கூட ஒத்து போகாது கவி. வாய திறந்தாலே வார்த்தை, எல்லார்கிட்டயும் ரவுடிசம். அதை விட மொக்க ஜோக் சொல்லிட்டு நீயா ஒரு இழுப்பா பாத்தியா? நீயும் நானும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனோ? அதான் மச்சான் ஃப்ரெண்ட்ஷிப். வா போலாம். சத்யா என்னடா முக சோக வயலின் வாசிக்குது, என்னாச்சு? எனக்கு என் ஆளுக்கு சண்டை, கொஞ்சம் பேசுறியா? எத்தனை டைம் தான் நீயும் ஆளு சண்டை போடுவீங்க? மா இல்ல இனி அப்படி நடக்காது. அந்த மாடு கிட்ட நான் பேசுறேன். இந்த சத்யா ஐஸ்கிரீம். ஏய் வீடியோக்கெல்லாம் உனக்கு பிடிச்ச கலர் ட்ரெஸ் போடலன்னு சண்டை போட்டிருக்க. யாருடா நீ? இல்ல சத்யா, என்னைக்காச்சும் தான் நானும் அவளும் வீடியோ கால் பேசுறோம். அப்ப கூட எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க மாட்டேங்குது. ஏய் அவனுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும்னு நினைக்காத. நீயும் சில நேரம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி இரு. ட்ரை பண்றேன். என்னடா இது? தம்பி பொண்ணு கதவை சாத்தி திறக்க மாட்டேங்கிறாப்பா, சீக்கிரமா. அங்கிள் என்னாச்சு? யாராச்சும் திட்டினீங்களா? அது இல்லப்பா, என் பொண்ணுக்கு ஜலதோஷம் முடிச்சிருச்சு. ஊசி போடலான்னு கூப்பிட்டா கதவை சாத்திட்டு வரமாட்டேங்க. ஊசிக்கு பயந்துட்டு வர மாட்டீங்களாடா? ஏ சத்யா, அறி வந்திருக்கேன், வெளிய வா. மச்சான் வெளிய வந்தா ஊசி போடுவாங்கடா, நான் வரல. நான் இருக்கா, வா. மாட்டினியா? நீ ஃப்ராட் நாயை விட்டுடா. ஏண்டி ஊளமுக்கி, ஐஸ்கிரீம் சாப்பிடும் போதே சேராதுன்னு சொல்லிருக்கலாம்ல. பே பண்ணிட்டேன். நீ என்ன பே பண்ண? நமக்குள்ள நடி, உனக்கு ஒண்ணு நான் என்ன வேணா பண்ணுவேன். சரி அழாத, இன்னொரு ஐஸ்கிரீம் வேணா வாங்கி தரேன். அதுக்காக அழல, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை நினைச்சு. டேய் எருமை, இன்னும் என்னடா பண்ற? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவ சும்மாவே நாய் மாதிரி கத்துவ, இப்ப கடுப்புல வேற இருக்க, காண்டா மிருகமா மாறி இருப்பாளே. ஏய் புறம்போக்கு, வேலை முடிஞ்சா பிக்கப் பண்ண வரணும்னு தெரியாதா? அதான் வந்துட்டேன்ல, வாமா போலாம். என்றும் சொன்னா ரொம்ப தேங்க்ஸ் டா என்ன டென்ஷன் பண்ணதுக்கு.
ஏய் பைத்தியம், இது மொக்க. இந்த பொண்ணோட பல்லு பாரு உங்க அப்பனா மாதிரி இருக்கு. ஏய் சத்யா, இது ஓகேடி. இந்த பொண்ணு எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணி குடுறி. நான் இப்பவே லவ் பண்றேன். அவளுக்கு லவ் பண்றதுலாம் ப்ராப்ளம் இல்லடா, ஆனா அவங்க வீட்ல தான். யாரெங்களை எதிர்த்தாலும் நான் ஸ்டேஷன் போயிருவேன். டேய் பைத்தியம், ஸ்டேஷன் போனா உன்னதான் உள்ள தூக்கி வைப்பாங்க. என்னடி சொல்ற? கல்யாணம் அவளை கூட்டிட்டு ஓடனா அவ புருஷன் சும்மா இருப்பானா? இது கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயாக்குள்ள இவ்வளவு சீனா? உன் ஆள் கூட சண்டை போட்டேன்னு சொன்ன, என்னாச்சு? டேய் இரு, அவன் தான் கூப்பிடுறான். என்னடி நீ என்ன லவ் பண்றியா இல்ல அவன் லவ் பண்றியா? ப்ரோ அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல ப்ரோ. ஏய் இது எங்க பர்சனல், நீ உள்ள வராதடா. எல்லாம் என் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு தான் சொன்னான். டேய் நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லடா. நானும் வேணும் அவனும் வேணுமா உனக்கு? டேய் இப்ப நீ என்ன விட்டு போக சொன்னா போறேன். அதுக்கு எதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருக்க? என்னடி ஆச்சு? இந்த மாதிரி ஒரு லவ்வை விட எனக்கு உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே போதும்டா.